அதான் இந்த சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு மக்களாகிய நம்ம வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அந்த அவேர்னஸை வலியுறுத்தி தான் இந்த ரேலி நடத்துகிறாங்க. ஸோ நான் அதான் இப்போ சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அப்புறம் கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கடையில் பார்த்துருப்பீங்க வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுனால இதை அந்த கிரைம் பண்ணுறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோம்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களாகி நம்ம எல்லாரும் இந்த சைபர் கிரைம் கம்மியாகிறதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி 2026 நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனலா அது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? டிஜிட்டல் என்னுடைய இவங்க கசின் வீட்டில் ஒன்று நடந்துருச்சு. என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடிபி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே காசு போயிடுச்சு. அப்போ அவங்க பையன் ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது ஸ்கூலில் இருந்த பையனுக்கு ஏதோ ஓடிபி கேட்டு அவங்க கிளாஸ் மாஸ்டர் வந்து மேக்ஸ் மாஸ்டர் அடித்தா அவனை பிடிச்சி திட்டிருக்காங்க, ஏன்டா எவ்வளோ பேர் ஃப்ராடுங்க இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஸ்கூலில் அவங்க பையனை வந்துட்டு அப்புறமா திட்டி அமைச்சிருக்காங்க, போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு 90 கிட்ஸ் அவர் இது மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி கிஃப்டெல்லாம் அமைச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஏஐயில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே நடக்குது. அதான் சொல்கிறார் சார், இவ்வளோ கிரைம்ஸ் 3000 கிட்ட நடந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் அவேர்னஸோடு இருக்கணும். அதுக்கான ஒரு ரேலி தான் இது. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இனி நம்ம இது சிட்டியில் இந்த மாதிரி கிரைம் அதிகமாக நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட நிற்கணும். தேங்க்யூ. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்னபடி நான் சில 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது சட்டத்தில். யாருமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் போலீஸ், மும்பை போலீஸ் அல்லது சிபிஐ அல்லது இடி அல்ல வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் அல்லது யார் இருந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து வெளியிலிருந்து வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால நீங்க அந்த மாதிரி வந்தா கண்டிப்பா லோக்கல் போலீஸ்க்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். 1930 ஒரு ஆப் இருக்கும், அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட். என்னன்னா இப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் வரும், இங்க வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நடத்திட்டு இருக்கோம், மாசத்துக்கு வந்து 40% 50% ரிட்டர்ன் வருது, நீங்க வந்து 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் அப்படியே வந்துடும், உட்காந்துட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம், வேலை செய்ய தேவையே இல்லை, அப்படி இந்த மாதிரி மெசேஜஸ் வாட்ஸ்அப்ல வருது. அது கண்டிப்பா நம்ப வேண்டாம், நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அது வந்து நம்பிட்டு பணம் அனுப்பாதீங்க. யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் அப்படி வந்து இப்போ பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம சென்னை பெருநகர காவல்துறை உள்ளே வந்து போன வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் இந்த பேர்லயே ஒரே ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் 24 கோடி 24 crore ஒரே நபர் வந்து எழுந்திருக்காங்க. இது வந்து த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட், ட்ரேடிங் ஃப்ராட் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்ல வந்து பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டுல வந்து நம்ம பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன டவுட் உடனே ஒரே ஒரு இது வந்து நமக்கு வந்து என்ன ரொம்ப நல்லா இருக்கோ, நம்பவே முடியல, இவ்வளவு நல்லா இருக்குமே அப்படி தோணா கண்டிப்பா உடனே வந்து நீங்க நடவடிக்கை அதை ஆக்ட் பண்ணாதீங்க, பணம் அனுப்பாதீங்க, அதை கிளிக் பண்ணாதீங்க. வெரிஃபை பண்ணி இப்போ இன்டர்நெட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து டிசிபி சைபர் கிரைம் பேசுறேன் சென்னை சிட்டில இருந்தோ, நீங்க வந்து உடனே இது கொடுங்க, இது டீடைல்ஸ் கொடுங்க அப்படி கேட்டா நீங்க வந்து ஆன்லைன்ல உடனே செக் பண்ணி டிசிபி சைபர் கிரைம் சென்னை சிட்டி அப்படி போட்டாலே யார் அவங்க பேரு, மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும், நீங்க வெரிஃபை பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அன்னோன் நபர் வந்து ஏதாவது ஒரு கேட்டா, இன்ஃபர்மேஷன் கேட்டா, வேற ஏதாவது உத்தரவு கொடுத்தா கண்டிப்பா நம்பாதீங்க, வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணி நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் சார். இப்ப ஜனவரி மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 267 வழக்கு பதிஞ்சு 66 குற்றவாளி பிடிச்சிருக்கா சொல்லியிருக்கீங்க. கடந்த கால ஆன்லைன் குற்றவாளிகள் இருக்காங்களா, சைபர் குற்றவாளிகள், அவங்களை எப்படி பிடிக்க போறோம், அதுக்கான நடவடிக்கை என்ன சார்? அதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இதுல பெரிய ஒரு இது வந்து எல்லா குற்றவாளிகள் மெஜாரிட்டி வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து ஆபரேட் பண்றாங்க, சில பேர் வெளிநாட்டிலேயே உட்கார்ந்துட்டு ஆபரேட் பண்றாங்க. இதுல வந்து அவங்க நான் யூஸ் பண்ண எல்லா நம்பருமே ஃபேக் மொபைல் நம்பர், என்னோட பேர்ல இருக்கலாம், உங்களோட பேர்ல இருக்கலாம்,
ஏதோ நீங்க பழைய நம்பர் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லது உங்களோட ஆதார் கார்டு ஏதோ ஒரு இதுக்கு வந்து மிஸ் ஆயிட்டு அவங்க கையில போயிட்டு அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க மொபைல் நம்பர் வாங்கிட்டு நீங்க நார்மல் போன் வந்து நார்மல் அந்த நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் வேற இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க அந்த நம்பர் டீடைல்ஸ் எடுத்து பார்த்தா நபர் இங்கதான் இருக்காங்க, பட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வேற எங்கேதான் ஆபரேட் ஆகுது. இதனால வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இருந்தாலும் நம்ம கமிஷனர் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்ல போயிட்டு நம்ம சைபர் கிரைம் டீம் மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சார் இப்போ ஆன்லைன்ல இருக்கு, அந்த நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் இருக்கா சார்? இப்போ கூகுளோ இல்ல இப்போ இன்ஸ்டாவோ அந்த மாதிரி நிறுவனங்கள் ஃபாரின்ல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டா சப்போர்ட் பண்றாங்களா? இது ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வி. இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறுவனங்கள், அவங்க கிட்ட நம்ம செட்டப் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிக்வெஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு டீடைல்ஸ் கொடுக்கறதோ அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கிறது, இதுல ரொம்ப ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். சில டைம்ல இது வந்து டைம் டிலே ஆகிறதுனால குற்றவாளிகளும் தப்பிக்க வாய்ப்பு நிறைய வாட்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். இது ஒரு சேலஞ்சிங். பட் இருந்தாலும் நம்ம இதை பற்றி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.